எல்லாரும் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா, சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு. இவ்வளவு சின்னதாக எடுத்தா கண்ணுக்கே தெரியாது என்ன. இல்லை சார் பட்ஜெட் தான் அவ்வளோ சின்னதுன்னா. சரி எவ்வளோ சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்களே எவ்வளோ சொல்லுங்கன்னா ஒரு ஃபிகர் சொன்னார். சார் இது நல்லா இருக்கு சார் ஃபிகர், ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்றீங்கன்னா, இல்லைங்க உங்க பட்ஜெட் இல்லை, இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளவுதான் அப்படின்னாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இவரு, இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி நீங்க கதையை சொல்லுங்கன்னு உடனே, பட்ஜெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். 200 கோடி 300 கோடிலாம் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது. சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கு பாருங்க, மக்கள் மத்தியில போய் ரொம்ப நாள் நிக்குது பாருங்க, அதுதான் பிரம்மாண்டம். அந்த விதத்துல இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டா இருந்தது. நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன், மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன், ஆனா தப்பா அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் எப்படி காப்பாற்றப்படுறான், என்னைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ள தள்ளிட்டாங்க, அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை. அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார். அதுல எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பட்டது. காரணம், அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான். கடைசியில என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாத்தி விடுறது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்த் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன்.